தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த ஒரு அசைன்மெண்ட் எடப்பாடி கொடுக்குறாங்க. என்ன காரணம்னா, எந்த காரணம் கொண்டும் தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடாது. பல லட்சம் கோடிகளை ஊழல் செய்த காரணத்தினால்தான் அந்த ஊழல் பட்டியல் திமுகவுடன் உள்ளது. அரசியல் என்பது நண்பனும் அல்ல, பகைவனும் அல்ல. 2026 திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற நிலைப்பாடு வர வேண்டுமானால் பிரிந்த அதிமுகவர்களும் ஒருங்கிணைந்து பாஜக, தேமுதிக, பாட்டாளி கட்சி, அமமுக எல்லாம் ஒருங்கிணைந்து கூட்டணி வைத்தால் இன்னைக்கு திமுகவை வீழ்த்த முடியும் என்ற நிலைப்பாடு பாஜக உள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி சேராது. திமுக கொடுத்த அசைன்மெண்ட் சார் ஏன் கொடுத்தாங்கன்னா, நாங்க எல்லாம் ஜெயிக்கணும், நீ புதுமுக முன்னே அவனை தோத்துட்டு போயிட்டோம், நாங்க ஜெயிக்கணும்னு சொல்லி அவர் இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி குலதெய்வம் சத்தியம் பண்ண வர சொல்லுங்க, அல்லது தன் பிள்ளைங்க சத்தியம் பண்ண சொல்லுங்க. எல்லாம் ஒரு நாடகம் சார். திமுகவுக்கு 2026 உதயநிதி முதலமைச்சராக வேண்டும். அதுவரையிலும் எடப்பாடி ஒண்ணுமே செய்ய மாட்டார் சார், எதுவுமே கண்டுக்கிட மாட்டாரு. அதிகாரம் என்பது இல்ல சார். இவங்க ரெண்டு பேரும் ஒரு கூட்டணி களவாணிகள், மக்களை ஏமாத்துறாங்க. இதைத்தான் பிஜேபி சொல்லுது. ரெண்டு திராவிட கட்சிகளும் புறக்கணிப்போம், தேசத்தை வரவழைப்போம், தாமரையை மலர வைப்போம். அண்ணனுக்கு பிடிக்காது. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர்கள் தமிழ்நாடு நாயுடு பேரவைத் தலைவரும் திமுகவின் மூத்த முன்னோடியுமான முனைவர் திரு காமாட்சி அவர்களும், பத்திரிகையாளர் திரு VS ராமன் அவர்களும். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். ராமன் சார், சமீபத்தில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. மீண்டும் அதிமுக கூட பாஜக கூட்டணி வைக்கும் என்ற நிலைப்பாடை பற்றி கேட்கும்போது நானும் அதை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனால் கொஞ்ச நாட்கள் முன்னாடி அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார்னா, நாங்கள் இனிமேல் திராவிட கட்சிகளின் முதுகில் பயணிக்க மாட்டோம், தனித்துதான் பயணிப்போம் அப்படின்னு ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தாரு. இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? மாற்று கருத்து இருக்கா? அரசியலை பொறுத்தவரையிலும் நிரந்தர நண்பனும் அல்ல, நிரந்தர பகைவனும் அல்ல. கலைஞர் முதலமைச்சர் நேரத்தில் ஒரு முறை பார்லிமெண்ட் எலெக்ஷனும் இன்னொரு முறை சட்டமன்ற தேர்தலையும் பாஜகவோட கூட்டணி வைத்தார்கள். அப்போது கலைஞர் சொன்ன வார்த்தை, RSS இயக்கம் பிரிவினைவாதி அல்ல, திக எப்படி சமூக சேவை செய்கின்றதோ அதே போல் RSSக்கும் சமூக சேவை சொல்லுகிறது சொன்னார். இப்போ அதாவது அரசியல் கூட்டணி என்பது சூழ்நிலைகளும் ஒரு காரணம். இப்போ சினிமா பாடல சொல்லுவாங்க, பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டால், பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டால் அந்த பெண்ணின் நிலை என்ன மௌனம் ஒரு வரி. ஸோ இந்த கூட்டணியை பொறுத்தவரையிலும் அண்ணாமலை என்பது அன்னைக்கு உள்ள நிலைமையில், அதாவது பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவில் NDA கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தன்னுடைய இரண்டாவது ஒரு லிஸ்டில் அவர் வச்சிருந்தார். இந்த நிலைமையில் நடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த ஒரு அசைன்மெண்ட் எடப்பாடி கொடுக்குறாங்க. என்ன காரணம்னா, எந்த காரணம் கொண்டும் தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடாது. 1967 இன்னைக்கு வரையும் ஒன்று திமுக இல்லை அதிமுக மாறி நாம மாநிலத்தில் ஆட்சி அமைக்கணும். ஆகவே பிஜேபிக்கு இன்னைக்கு ஸ்ட்ரென்த் உருவாக்க வேண்டாம்னு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. திமுக கொடுக்குது எடப்பாடிக்கு. இந்த கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் தயவு செய்து பாட்டாளி வச்சு உங்க கூட எழுத்துட்டு போயிருங்க, பிஜேபி தனியாக நிற்கட்டும் ஒரு நிலப்பாடு கொடுக்கும்போது பிரதமருடைய இன்ட்ரெஸ்டில் தான் பாட்டாளி கட்சியை பாஜக கூட்டணி சேர்த்தார்கள். ஸோ தேர்தலில் என்ன விஷயம்னா, பிஜேபியும் ஒன்றும் சீட்டு வரல, அதே மாதிரி ADMK எந்த சீட்டும் வரல. ஒட்டுமொத்த ஓட்டுகளையும் வெற்றி பெற்று திமுக கூட்டணி அவங்க கூட்டணி ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. இது தமிழ்நாட்டில் இந்திய நிலைப்பாடு. இப்போ 2026 பொறுத்தவரையிலும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை திரும்பவும் சொல்லும், எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில் 4 ஆண்டுகால அமைச்சரவையில் பல லட்சம் கோடிகளை ஊழல் செய்த காரணத்தினால்தான் அந்த ஊழல் பட்டியல் திமுகவுடன் உள்ளது. ஆகவே நீங்கள் வேட்டியை ஊழல் பண்ணியிருக்கீங்க, வேட்டியினுடைய வெள்ள நூலை மாத்துறீங்களா அல்லது நடவடிக்கை எடுக்கட்டுமா என்ன சொல்றீங்க என்று சொல்லும்போது நமக்கு நாமே திட்டமிட ஒரு நிலைப்பாடு திட்டங்கள் போட்டாங்க. ரைட், ஓகே, முடிஞ்சு போச்சு. ஆகவே இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எதை பற்றியுமே வாய் திறக்காத காரணம் என்றால், திமுக சாட்டையை கையில் எடுக்கும், ஊழல் வழக்குகளை விசாரணை எடுக்கும் என்ற உழைப்பு பயந்து இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் கடந்த ஓராண்டு காலமாக பார்லிமெண்ட் தேர்தல் முடிந்த பிறகு என்ன நினைக்கிறாங்கன்னா, 2026 ஏதாவது கூட்டணி அமைக்க வேண்டும் பிஜேபின்னு நிலைப்பாடு. ஏன்னா 2026 இங்கே நல்ல எப்படியாவது பிஜேபி நல்ல சீட்டை பிடிக்கணும்னு நிலைப்பாடு இருக்கின்ற போது இப்போ அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு. அண்ணாமலை ஏற்கனவே அதிமுக கூட்டணி இருக்காதுன்னு சொன்னாங்க. அது காரணம் என்ன, CB சண்முகம் அவர்கள், KP முனிசாமி அவர்கள், அண்ணன் ஜெயக்குமார் போன்றவர்கள்லாம்
பிஜேபி எதிரான ஒரே கருத்துக்களை முன்வைக்கிறதும், ஆடு அண்ணாமலைன்னு சொல்றதும், ஆட்டிக்குட்டி அண்ணாமலைன்னு சொல்றதும், இந்த மாதிரி பல விமர்சனங்களை கூட மாறி மாறி அறிக்கை போர் வார்த்தை போராக இருந்தன. ஸோ இன்னைக்கு வந்து நிலைப்பாடு என்ன, நயினார் நாகேந்திரன் சொன்ன கருத்தில் காரணம் திரும்ப அதுக்காக சொல்றேன், அரசியல் என்பது நண்பனும் அல்ல பகைவனும் அல்ல. 2026 திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற நிலைப்பாடு வர வேண்டுமானால் பிரிந்த அதிமுகவர்களும் ஒருங்கிணைந்து பாஜக, தேமுதிக, பாட்டாளி கட்சி, அமமுக எல்லாம் ஒருங்கிணைந்து கூட்டணி வைத்தால் இன்னைக்கு திமுகவை வீழ்த்த முடியும் என்ற நிலைப்பாடு பாஜக உள்ளது. அந்த கருத்தை தான் நயினார் நாகேந்திரன் சொல்லுகிறாரே தவிர்த்து அவர் தனிப்பட்ட முறையில் கருத்து அல்ல, மக்களுடைய தமிழ்நாட்டினுடைய இன்னைக்குள்ள பொசிஷனை தான் அவர் நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. சரி சார், என்ன சார் இது மாதிரி நீங்கள் தான் சீக்கிரம் அசைன்மெண்ட் கொடுத்தீங்களா எடப்பாடியா இருக்குது? அதாவது திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் எனக்கு நீண்ட கால நண்பர். எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். இல்லை பென்சில்லாம் அவருக்காக நான் 2001 தேர்தல் பிரச்சாரம் 2 நாள் அவருடைய தொகுதியில் பிரச்சாரம் பண்ணி அவர் வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கு வெற்றிக்காக உழைத்தவன். அவர் வெற்றி பெற்ற பின்னாடி என்னை வந்து பார்த்தாரு. அதுக்கப்புறம் முதலமைச்சர் அந்த அவருக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் கொடுத்தாரு. அதிமுக கேண்டிடேட்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் அதிமுகவில் போக்குவரத்து துறை அமைச்சராக தரப்பட்டது. சரிங்களா? முதல் முறையாக எம்எல்ஏவாகி முதல் முறையாகவே போக்குவரத்து துறை அமைச்சராக வந்தார். அப்படிப்பட்ட கட்சி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ அந்த கட்சியில் இருந்து அதுக்கு இடையில் வந்து அவர் அந்த அம்மாவுடைய இதுக்கப்புறம் வந்து அங்கே பயணிக்க இயலாத காரணத்தினால அவர் வந்து இங்கே வந்துட்டார். எங்கே வந்துட்டார்? பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்தார். இருந்தாலும் கூட தனக்கு பதவி கொடுத்து தன்னை அரசியலில் அழகு பார்த்த ஒரு கட்சியை அவரால் மறப்பதற்கு இயலவில்லை. ஆகவே தான் அவர் வந்து மீண்டும் மீண்டும், இப்பொழுது அல்ல, மீண்டும் மீண்டும் அவர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வைக்கணும்னு விரும்புகிறாரு. ஆனால் இவர் அண்ணாமலையுடைய கொள்கை என்னவென்றால் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் தான் கூட்டணி அமைய வேண்டும் என்பது அண்ணாமலையினுடைய கொள்கை. இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையினுடைய முடிவும் அதுதான். ஆனால் இங்கு பாரதிய ஜனதா கட்சி அண்டு அதிமுக ஒருங்கிணைந்தால் தலைமை தாங்குவது யாரு? அதிமுக தான் தலைமை தாங்கணும். அப்படி அதிமுக தலைமை தாங்கினா நாளைக்கு ஜெயிச்சு வந்தால் யார் முதலமைச்சராக வர முடியும்? அதிமுக வர முடியும். அதை விரும்பலை. யார் விரும்பலை? பாரதிய ஜனதா கட்சி விரும்பலை. ஆகையினால நீங்கள் ஒரு முடிவு பண்ணிக்கோங்க, பாரதிய ஜனதா கட்சியோட எக்காரணத்தை முன்னிட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி சேராது. இல்லை, சார் சொன்ன குற்றச்சாட்டு என்னன்னா நீங்க தான் சீக்கிரம் அசைன்மெண்ட் கொடுத்ததா சொல்லி. கண்ணே, நாங்கள் அதாவது வந்து கண்ணே நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, வழியில் போகிற வழிப்போக்கர்கள் வந்து எதை வேண்டுமானாலும் நினைத்து கொண்டு பேசுவதை அவர் புரிந்து கொண்டு பேசுகிறார். புரியுதா? அவர் எடப்பாடியார் வந்து தெளிந்தெடுத்த ஒரு நீரோடை போல அவர் அரசியல் பண்றார். புரிஞ்சுக்கோங்க, அவருடைய அரசியல் பாராட்டுறேன். அவருடைய அரசியல்லாம் வந்து ரொம்ப தெளிவான அரசியல். அப்படிப்பட்ட அரசியல் பண்ணக்கூடிய ஒருத்தர் வந்து சார் எடப்பாடி போய் சொல்லுவாங்க சார், பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி நான் வளைத்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்குன்னு கௌரவம் படத்துல துரோகம் பண்ணார் சார். வந்து அண்டவன், அதாவது எவ்வளவு மோசமான துரோகம் செய்து புகாரி கோட்டர்ல கொண்டு கால் என்று கால் சூப்பு சாப்பிட மாதிரி அங்க உட்காந்து கையை பிடிச்சு காலை பிடிச்சு ஐயா அப்படி ஏமாற்றம் பண்ணி ஜெயில அதாவது உப்பிட்டாரு உழவு நினைக்காமல் ஜெயிலுக்கு போயிட்டு இருந்து வெளியே வந்தவங்களே நீ கட்சி கொடி நாட்டாத கட்சி கொடி வைக்காத என்று சொல்லி துரோகத்தின் கூட்டணி அந்த உடப்பாடி கையில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஊழல்வாதிகள். ஏன் நடுப்பட்ட எம்பி தேர்தல்ல ஏன் நீங்க முன்னாள் அமைச்சர் எலெக்ஷன் நிக்கல? திமுக கொடுத்த அசைன்மெண்ட் சார் ஏன் கொடுத்தாங்கன்னா, நாங்க எல்லாம் ஜெயிக்கணும், நீ புதுமுக முன்னே அவனை தோத்துட்டு போயிட்டோம், நாங்க ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவர் இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி குலதெய்வம் சத்தியம் பண்ண வரா சொல்லுங்க, அல்லது தன் பிள்ளைகள் சத்தியம் பண்ண சொல்லுங்க. அதனாலதான் எடப்பாடி அமைச்சர் நடந்த அத்தனை ஊழல்களையும் திமுக கண்டும் காணாமலும் தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் விட்டும் விடாமலும் ஏன் இருக்கின்றீங்க? சொல்ல இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாரும் நாடகம் சார். திமுகவுக்கு 2026 உதயநிதி முதலமைச்சராக வேண்டும். அதுவரையிலும் எடப்பாடி
ஒண்ணுமே செய்ய மாட்டார் சார், எதுவுமே கண்டுக்கிட மாட்டாரு. திமுக எதிராக எந்த அறிக்கையும் கொடுக்க மாட்டாரு. அவருக்கு ஒரே அஜெண்டா சசிகலா அம்மையார் அதிமுக வரக்கூடாது என்பது திமுக அசைன்மெண்ட். அந்த திமுக அசைன்மெண்டை தான் எடப்பாடி அவர்கள் கட்டளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். தவிர்த்து அதையெல்லாம் பொறுக்காமல் தான் சசிகலா அம்மையார் தென்காசி வேலிங் 1 வேலின்று நெல்லை வேலின்று வேலூர் போறாங்க பிரச்சாரம். மக்களை சந்திக்க போகின்றார்கள். காரணம் என்றால் அவர்கள் வாய் இன்னும் திறக்கவில்லை. வாய் திறந்தால் எடப்பாடி என்ன நிலைமையில் ஆவார்னு சொல்ல முடியும். ஏன்னா எடப்பாடி அமைச்சரவை ஊழல் கட்சி, அது நடத்தின 4 ஆண்டுகளும் ஊழல் கட்சி. அந்த ஊழலை வச்சு தான் திமுக ஆட்சிக்கு வந்தது இல்லையா? சொல்லுங்க, இல்லன்னு சொல்ல முடியுமா? எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவை ஊழல் பத்தி தான் எதிர்க்கட்சி ஸ்டாலின் என்ன தெரியுமா? அன்னைக்கு இருந்த ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் பத்தி என்ன சொன்னீங்க? நீ அத்தனை ஊழல் பண்றீங்க, இதுக்கு நீ பதில் சொல்லணும் ஆகணும்னு சொன்னாரா இல்லையா? அதே போல சென்னை மாநகராட்சி ஆணையர் இருந்த கார்த்தினை பத்தி சொன்னாரு, வேலுமணி கூட சேர்ந்து உள்ளாட்சித்துறை குட்டிச்சராக்குறீங்க, நாங்க ஆட்சி கொண்டோம் என்ன பாடுபடுத்தோம் சொன்னாரா இல்லையா? ஆனால் அதே ராதாகிருஷ்ணனையும் அதே அந்த கார்த்திகேயன் அவர்களையும் என்று திமுக ஆட்சி தங்களுடைய இடுப்பில் அருணாக்காராக்கி வச்ச காரணம் என்றால் நீயும் கொள்ளையடி நானும் கொள்ளையடி. கொள்ளையடிக்கிறது மக்களுடைய வரிப்பணம் தானே. காரணம் என்றால் தமிழகத்தில் இன்னைக்கு திமுகவுடைய ஊழல்களையோ திமுக காரர்கள் செய்ய அட்டுழியத்திலே தட்டி கேட்பதற்கு வலுவான எதிர்கட்சி இன்னைக்கு இல்ல. காரணம் என்றால் எடப்பாடி கம்பெனி வா துறக்காது. எடப்பாடி என்ன நினைக்கின்றால் ஆட்சி வரவில்லை, நாம அந்த பஸ்ஸுக்கு ஓனரா இருந்தா போறோம்டா ஒரே நிலைப்பட எடப்பாடி நிலைப்பட தவிர்த்து எடப்பாடி வரமாட்டார். இன்னைக்கு அவரை எதிர்த்து யாரு சார் மாவட்டத்தில் அவர் கூட எல்லாமே பண்ணி முடிக்கிறாங்க சார். நான் சமீபத்தில் ஒரு திருமண நிகழ்ச்சியில் சென்ற போது அதிமுக ஒரு முக்கியமான 2ஆம் கட்ட தலைவர் சந்திக்கும் போது சொல்லுவார், கட்சியா காலி பண்ணிட்டாருங்க இந்த ஆளு. எடப்பாடி கட்சியா காலி பண்ணிட்டாரு, எடப்பாடி இனிமேல் வரமாட்டாரு, எந்த இது வர சும்மா ஒரு டிராமா நடிச்சிட்டு இருக்கிறான்னு சொல்றாங்க. ஆகவே அதிமுகவுக்கு உயிரோட்டம் கொடுக்க வேண்டுமானால் சசிகலா அம்மையார் வந்தால்தான் இதுக்கு விவகாரம் தருது. இல்லாவிட்டால் இதுக்கு முழுக்க தேய்பிறை 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 என்பதுதான் நிலைமை. அதன் பிறகு 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி பாடுற பாட்டு என்ன தெரியுமா? நூலும் இல்லை வாழும் இல்லை வானில் பட்டம் வீடு வேணா. இதுதான் அவர் பாடப்படுறாரு. என்ன சார், பங்காளிக்குள்ள நாங்க கொள்ளையடிச்சிக்கலாம் திருடிக்கலான்ற ஒரு மனப்பான்மையில இருக்கிறதா அவர் சொல்றாரு. இல்ல அவர் சொல்ற ஒரு பக்கம் இருக்கட்டும், சசிகலா வரணுங்கிறாரு. 4 ஆண்டுகால சிறை தண்டனை எதுக்காக? ஊழல் பண்ணதுக்காக 4 ஆண்டு சிறை. அப்படிப்பட்ட ஆளுங்கட்சியில உள்ள நீ போட்ட வழக்கு, திமுக போட்ட வழக்கு, ஆளுங்கட்சி செந்தில் பாலாஜி கம்பெனி வெற்றிகரமா 2 ஆண்டு காலம் நோக்கி சொல்லுகின்றார் என்றால் இது என்ன சேனாருக்கு பாரதிக்கு ஓட்டுங்களா? நீங்க என்ன சத்தியமா சாவித்திரியா இல்ல மகாத்மா காந்தி பக்கத்து வீட்டுக்காரங்களா சொல்லுங்க. அத்தனை ஊழலுங்க. மக்களுக்கு திட்டங்களை வைத்துக் கொண்டு மக்கள் ஆட்சி என்ற தத்துவத்தை வைத்துக் கொண்டு முழுக்க சோகாய் செய்யக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு என்ன சார் தர சான்றிதழ் ஊழல் சான்றிதழ் கொடுக்கணும்? பிரதமர் தான் சொல்றாரு 2 கட்சியும் ஊழல்வாதிகள். 1,12,000 ரூபாய் ஊழல் பண்ணது அதிமுக ஆட்சி காலத்துல. அந்த அதிமுக ஆட்சி காலத்துல நாங்க தொடுத்த வழக்கு தான் அது, இல்லைன்னு சொல்லல. அந்த வழக்குக்கு தான் அவர் ஊழல்வாதியை தவிர எங்க ஆட்சியில ஊழல் ஒன்றிய அரசு சரி பண்ணிருச்சு அப்படின்னு தானே நீங்க கதை. ஒன்றிய அரசு அதுதான் பணத்தை திருப்பி கொடுத்த பின்னாடியே அந்த ஆள் மேல எதுக்கு வழக்கு போத வழக்குக்கு உங்க அமைச்சரத்துக்கு உள்ள வச்சிருக்காங்க. இதுக்கு ஒன்றிய அரசு எங்க உள்ள அந்த பணத்தை திரும்ப கொடுத்துட்டாரு அவரு. அப்புறம் என்னத்துக்கு வழக்கு? அப்படி ஊழல் பண்ணி பணத்தை திருப்பி கொடுத்தா அது தவறு இல்லை. அது அப்படித்தான் தவறா இல்லையா? அந்த தவறத்தான் இப்ப தண்டனை அனுபவிக்கிறாரு. அப்படி சொல்றீங்க. ஒன்றிய அரசு மேல பழி போடுறீங்க. ஒன்றிய அரசு இதெல்லாம் ஒன்றிய அரசுல இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஏறக்குறைய 85 விழுக்காடு எல்லாம் குற்றவாளிகள். எல்லாம் ஒன்னும் கற்பழிப்பு அறிவாலயத்தில் இருக்கிறவங்களும் அதிமுக கட்சிகளும் மகாத்மா காந்திக்கு பக்கத்து விடுக்காரங்க. அகிம்சையை போட்டி, சத்தியமே போட்டி, கந்தா போட்டி, கடம்பா போட்டி, கதிர்வேலா போட்டி, கிடைக்கிற ஆண்டி போட்டி, இன்னும் போட்டி குறிக்கிறவர்கள் பாத்தீங்கன்னா அவங்களும் ஊழல்வாதிகள். ஒவ்வொருத்தரும் சொத்து ஊழல் பண்ணி ஏங்க கரூர்ல சேர்ந்த முன்னாள் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் எதுக்கு போனாரு? அவனா உப்பு யாத்திரை போனார் ஜெயிலுக்கு. பவர்ஃபுல் இருக்கும்போது அடுத்தவங்க லேண்ட் ஆட்டையை போட்டு மிரட்டை பண்ணாலும் உள்ள போட்டு தலைமுறை இருந்தீங்களா இல்லையா? அப்ப திராவிட கட்சி மறந்தல. ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது நாம் பெரிய ஆளுன்னு சொல்றீங்க. ஆட்சி போனவர்னா ஐயோ நாய் கூட உங்களை மதிக்கலையே, நீங்க என்னத்த பெரிய இது பண்றீங்க? அந்த கரூர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக அந்த விஜயபாஸ்கர் அவர்கள் கேரளா ஒழிச்சிருந்தாரா இல்லையா? தமிழ்நாடு போலீஸ் எப்படி தூக்கிட்டு உள்ள கொண்டு வச்சாங்க? அப்ப அதிகாரம் என்பது இல்ல சார். இவங்க 2 பேரும் ஒரு கூட்டணி களவாணிகள், மக்களை ஏமாத்துறாங்க. இதைத்தான் பிஜேபி சொல்லுது. 2 திராவிட கட்சிகளும் புறக்கணிப்போம், தேசத்தை வரவழைப்போம், தாமரையை மலர பண்ணா அண்ணனுக்கு பிடிக்காது.
அப்புறம் எதுக்கு அதிமுக கூட கூட்டணி வரும்னு அவங்க சட்டமன்ற எதுக்கு சார்? ஒரு கல்யாண வீட்டுல போறீங்க சார், சாப்பாடுங்க, ஒரு நார்த்தங்காய் ஊறுகாய், ஒரு மாங்காய் ஊறுகாய், ஒரு இஞ்சி ஊறுகாய், 3 விதமான ஊறுகாய் வைக்கிறோம். ஒரு ஊறுகாய் வச்சு கொஞ்சம் மோர் விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாப்பிடலான்னு ஒரு ஆசை தான். இளைஞர் பெரிய விஷயம் இருக்கு, சொல்லுங்க சொல்லுங்க. பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்தா திமுக அது பெரும் லாஸ் தானே. நீங்க அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கதானே. நீங்க எனக்கு உங்களுக்கு என்ன லாஸ்? அவங்க எல்லாம் சேர்ந்து தானே போன நாடாளுமன்றத்துல என்ன பண்ணாங்க, சட்டமன்றத்துல சேர்ந்து தானே அவங்க சேர்ந்து தானே சட்டமன்றத்துல நின்றாங்க. இல்ல சார், நான் கேட்கக்கூடியது இந்த நாடாளுமன்ற தேர்தல் 40-40 வெற்றி பெற்றீங்கல்ல. ஆமா, பாஜகவும் அதிமுகவும் இணைஞ்சிருந்தா அவங்க 2 ஓட்டையும் கூட்டி பாருங்க. கூட்டி பார்த்தா என்ன எத்தனை 30% மேல வரும். எது 30% மேல சதவீதத்தை உடைய எத்தனை தொகுதியில வெற்றி வாய்ப்பு இருக்கு பாத்தியா? ஒரு தொகுதியில கூட வெற்றி வாய்ப்பு சார். நீங்க வெற்றி பெற்று என்ன பண்ணியா, டெல்லியில கேண்டீன்ல போய் உளுந்தோட சாப்பிடதான் போயிருந்தியா. 2014 பிறகு இன்னைக்கு 3 முறை ஜெயிச்சிங்க. உங்களால தமிழ்நாட்டு மக்களுக்கு ஜல்லி பைசா பிரயோஜனம் இருக்கா சொல்லுங்க? பெரியார் போட்டி, அண்ணா போட்டி, கலைஞர் போட்டின்னு அந்த கோஷம் போடக்கூடிய நிலை தான் பண்டிகை தருது. உங்களுக்கு வாக்களிச்ச தொகுதி மக்களுக்கு பட்டணம் மட்டும் போடுறீங்க. ஆனால் ஆட்சி இருக்குதோ இல்லையோ, தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு கொடுக்கிறார்கள் இல்லையோ, பாஜக திட்டங்களை நிறைவேற்றி சொல்லுகின்றதா இல்லையா? பாஜகவை நீ எத்தனை பேர் கவர்னர் இருக்காங்க, தமிழ்நாட்டுக்காரங்க அமைச்சரா இருக்கிறாங்க சார். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிடுங்க சார். நீங்க நவோதயா பள்ளியை ஏன் வர விட மாட்டேங்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தக்கூடிய பள்ளிகளுக்கு வருமானம் போயிடும் என்பதற்காக நீங்கள் இந்தி படிக்க வைக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மாணவன் இந்தி படிக்க கூடாது. ஆமா சார், இன்னைக்கு இந்த குற்றச்சாட்டு வந்திருக்குல்ல. திமுக அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்களோ எம்எல்ஏக்களோ எத்தனையோ சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறீங்க, அதெல்லாம் பார்த்தா இந்தி அவ்வளவு ஊழல் பணம் சார். இவங்க ஊழல் பணம் அடுத்த மக்களை ஏமாற்ற பணம், நிலக்கப்பம் செய்த பணம் எல்லாமே. ஒரு பக்கம் இந்தியை எதிர்க்கிறீங்க, ஒரு பக்கம் நீங்க நடத்துற ஸ்கூல்லயே இந்தியை கட்டாய மொழியா வச்சிருக்கீங்க. சிபிஎஸ்இ ஸ்கூல் அது சிலபஸ், அதனுடைய சிலபஸ் படி அது போகுது. அப்ப நீ படிக்கலாம், படிக்க கூடாது. இது அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸ். இது ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல் சிலபஸ். ஏன் சார் நடத்துறீங்க? நீங்க இங்க எங்கப்பா நடத்துறோம்? ஸ்டேட் கவர்மெண்ட் சிலபஸ் வச்சுட்டு போயிட்டு உங்க அமைச்சர் கவர்மெண்ட் பண்ணல. அது அவங்க தனியார், அவங்க வருவாய் ஈட்டுறதுக்கு. உங்க கட்சியில இருக்கக்கூடியவர்கள் கல்லூரி வச்சு இல்லையா, பள்ளிகள் வச்சு இல்லையா? கடந்த வாரம் ஹெச்ராஜா கூட அறிக்கை கொடுத்தாரு. நீங்கள் ஹிந்தி என்று வேண்டாம் சொல்றீங்களே, நீங்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் இந்திய தூக்கு. ஏன் அறிவாலயத்திற்கு சொந்தமான ஒரு பள்ளிக்கூடம் வேளச்சேரியில் இருக்குது, அந்த பள்ளிக்கூடத்தை பேரே அவர் சொன்னாரா இல்லையா? அதுல நீங்க ஹிந்தி படிக்க மாட்டேன்னு சொல்லு. ஏன் நீங்க நடைமுறைக்கு வாங்க. சிபிஎஸ்இ புரியாம பேசுறீங்க. என்ன புரியல? அது தனியார் பள்ளிகள், இது அரசு பள்ளி இல்ல சார். நான் அதை சொல்லுங்க. உங்க திமுக கட்சியில இருக்கக்கூடிய யாரும் பள்ளி வச்சு இல்லையா? வச்சிருக்கோம். சிபிஎஸ்இ பள்ளிகள் வச்சிருக்கீங்க. இருக்கு. ஏன் சிபிஎஸ்இ ஸ்டேட் கவர்மெண்ட்ல நடத்திட்டு போலாம்? ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தினாக்க ஸ்டூடெண்ட் வரணும்ல. காசுக்காக தான். கடவுளடா, அந்த கடவுளுக்கு அறிவுறுத்தை பற்றி தெரியுமாடா? அதாவது இன்னைக்கு எல்லாமே வியாபாரம் தான், புரிஞ்சுக்கோங்க. என்ன சார் பேசிட்டு? அரசு பள்ளி என்பது வேறு, தனியார் பள்ளி. தனியார் பள்ளியில ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் சிலபஸ் வச்சு எந்த ஸ்கூலுமே இல்லையா தமிழ்நாடு? ஸ்டேட் சிலபஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. அதையே நீங்க நடத்திட்டு போக வேண்டியது தானே. அவர பசங்க வர மாட்டாங்களா? மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், தனியார் எய்டட் ஸ்கூல். புரியாம பேசாத. எய்டட் ஸ்கூல் தான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அதுவும் தமிழ்நாடு சிலபஸ்ல தான் அந்த மெட்ரிக் ஸ்கூலும் நடக்கும். இது சிபிஎஸ்இ ஸ்கூலுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸ். அதுல ஹிந்தி 2வது பேப்பர், தமிழ் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பேப்பர், செகண்ட் ஹிந்தி. இல்ல மெட்ரிகுலேஷன் நடத்துற அளவுக்கு உங்களால முடியாத நிர்வாகத்தினர் நட்டா இருக்கீங்களான்னு கேட்கறேன். சார், ஹிந்தி வேண்டாம்னு சொல்லுங்க. நீங்க அரசாங்க உருது படம் வச்சிருக்கீங்களா இல்லையா? இது எப்படி சார் வைக்கிறீங்க? அது எப்படிங்க அர்த்தம்? அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் சில இடங்களில் உருது பள்ளிக்கூடம் புனைப்பு தான் வச்சிருக்கீங்க. இதுக்கு அதுக்கும் அப்போ இது ஓட் பேங்க் அர்த்தம். ஹிந்தி படிக்க வேண்டாம்னு சொல்றீங்க. 4 தலைமுறை நாசம் பண்ணிட்டாங்க சார். திராவிட கட்சிகள் ஆண்ட பொய்யான ஆட்சியில் மக்களை ஏமாற்றி தமிழகத்தை 4 தலைமுறைக்கு நாசம் செய்து விட்டார்கள். ஆனால் இவர்கள் குடும்பம், பேரம், பிள்ளை எல்லாம் பிரெஞ்சு டான்ஸ் பாஸ்கோ பள்ளிக்கூடத்தில் படிக்கலாம், பிரெஞ்சு மொழி படிக்கலாம், ஹிந்தி படிக்கலாம், இங்கிலீஷ் படிக்கலாம், 7-8 மொழி படிக்கலாம். உங்கள் குடும்பம் சிகரம் போல் வாழலாம். ஆனா ஏழை வீட்டு பிள்ளைகள் தமிழ் அங்க புக்கும் கிடையாது, அடிப்படை பேசிக்கும் கிடையாது. இந்தி வட இந்தியால போய் பாருங்க சார். உங்க தமிழ்நாட்டை சேர்ந்த மத்திய அமைச்சர் எத்தனை முறை புலம்புறாங்க, ஐயோ இந்தி தெரியாதனால எவ்வளவு மோசமா இருக்குது. உங்க படிக்கிற சார் இருக்குது. அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இந்தி கொடுத்திருந்தால் நமக்கு ஓட்டு கிடைக்காத ஒரே எண்ணம் தான் திராவிட கட்சிகளுக்கு. அவரு டீ ஆத்திட்டுறாரு. இங்க அந்த டீ எல்லாம் குடிக்க ஆகாது. இல்ல, நான் நீங்க கூட டீயும் குடிக்கல. நான் கேட்கற கேள்வி என்னன்னா, நீயும் புரியாம பேசுற.
அரசு இவரே இப்படி பேசுற கட்சி தலைமை அரசு கல்லூரி மாதிரி பேசுறாரு. அரசு பள்ளி கல்லூரிகள்ல வந்து இந்தியை நாங்க வந்து விருப்ப பாடமா தான் வச்சிருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோ. அது நல்லா புரியுது. கல்லூரிகள்லயோ பள்ளிகள்லயோ இந்திய கட்டாய பாடமா நாங்க கட்டாய பாடம் ஏன் கேக்குறேன்? லூசாயா நீ? நாங்க சிபிஎஸ்இ தான் சார் கட்டாய பாடம். நீங்க சிபிஎஸ்இ எத்தனை? அது அரசு சிபிஎஸ்இ ஸ்கூல் அரசு. நீங்க அப்ப அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கீங்க. யார் கட்டுப்பாட்டுல இருக்கா? ஒரு பொதுத்தலை லூசுன்னு பேசாது. இவங்க தலைமை எப்படிதான் ஓசி என்பார்கள், ராசி என்பார்கள், பேசி என்பார்கள், லூசு என்பார்கள். பொதுத்துறை நிறுவனங்கள் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அவன் விருப்பப்பட்டவன் ஸ்கூலை வச்சு நடத்துறான். அதுக்கு இதுக்கும் நீங்க பேசாதீங்க. கவர்மெண்ட் பண்ணணும்னா கவர்மெண்ட் ஒரு இது தாங்க இந்திய வந்து விருப்ப பாடமா வச்சிருப்போம், அவ்வளவுதான். நாங்க வந்து செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ். ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் கரெக்டா பதில் சொல்லணும் சார். நீங்க நடத்தக்கூடிய அது பள்ளிகள் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடமா கூட இருக்குது சார். அதில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு இங்கே இருக்கிற அரசாங்க பள்ளிக்கூடங்களில் இருக்கா? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அதாவது அங்கேயும் உங்கள் மாணவர்கள் தான் படிக்கிறாங்க, இங்கேயும் உங்கள் மாணவர்கள் தான் படிக்கிறாங்க. இருப்பா, அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள் வந்து வருவாய் கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகள் தான். அவங்க நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்க கூடாதா? நல்ல பள்ளிக்கூடம்னா என்ன? அரசு பள்ளிகளும் இன்னைக்கு நல்லா தான் இருக்கு. சிறப்பான முறை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஒரு வருஷம் புரிஞ்சுக்கோ. இன்றைக்கு அரசு வந்து கிட்டத்தட்ட 16,000 பள்ளிகள் இருக்கு, ஒரு உயர்நிலை பள்ளிகள் மட்டும். அதே மாதிரி ஆரம்ப பள்ளிக்கூடம் எடுத்துட்டுன்னா 24,000 பள்ளிகள் இருக்கு. இவ்வளவு பள்ளிக்கூடத்தையும் மெயின்டைன் பண்றது அந்த கல்வித்துறை பண்ணிக்கிட்டு இருக்கு. அவ்வளவு கட்டடங்களையும் நாங்க சரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். தனியார் வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுக்கும் அரசு கொடுக்குற பிஎம்சி ஃபண்ட்ல இங்க பாரு, இது கவர்மெண்ட் ஒண்ணுதான் முதலாளி. இல்ல நான் கேட்கிற கேள்வி, ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய அந்த பிஎம்சி திட்டத்துக்கு கீழே வரக்கூடிய அந்த ஃபண்ட்லாம் எங்க போச்சு? பணத்தை தான் கொடுக்கலன்னு சொல்லி என் காணொலியில் தான் சொன்னீங்க, கையெழுத்து போட்டாங்க பணத்தை வாங்கிட்டான்னு சொல்லிட்டு. இன்னும் வந்து தொலைல. ஆமா, என்ன 575 கோடியா இன்னும் வரல. அது வந்தா ரெடி பண்றீங்க. வந்தா என்னப்பா, தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய அந்த 29 விழுக்காடு மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் அது அந்த தனியார் பள்ளிகளுக்கு 3 வருஷமா உங்களுக்கு வாங்க முடியல. 3 வருஷமா வாங்கலைன்னா எங்களை தான் கொடுக்கல. இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி திமுக அரசை வந்து தீண்டத்தகாத கட்சியா நினைக்குது. திமுக அரசுக்கான திட்டம் கிடையாது, இது தமிழ்நாட்டுக்கான திட்டம். சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியா முழுக்க இருக்க எல்லா அரசு பள்ளிகளுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்டுடைய திட்டம். அந்த திட்டத்துக்கே காசு கொடுக்காத ஒரு 4 வருஷமா அரசியல் காரணங்களுக்காக திமுக தான் அதை மறுத்ததுன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதெல்லாம் திமுக எதுக்கு மறுக்கிறோம்? நாங்க தான் இப்ப அட்மிஷன் போட்டு தானே பிள்ளைகள் பூரா படிக்குதுங்க. எங்க படிக்கிறாங்க? அந்த இதுல போய் பாருங்க. ஆமா, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல 29 விழுக்காடு தனியார் பள்ளிகள்லயும் 29 விழுக்காடு மாணவர்கள் பக்கத்துல. அதாவது இது என்ன சட்டம்னா, அருகாமையில் 1 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கக்கூடிய அந்த பள்ளிகள்ல அந்த மாணவர்களுக்கு அட்மிஷன் கொடுக்கணுங்கிறதா சென்ட்ரல் கவர்மெண்டுடைய திட்டம். அது காங்கிரஸ் காலத்துல மன்மோகன் சிங் கொண்டு வந்த திட்டம். அந்த திட்டம் செயலாக்கம் ஒழுங்கா தான் வந்துகிட்டு இருந்துச்சு. இவங்க இப்போ இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தரமாக இருக்கிறாங்க, அவ்வளோதான். சரிங்க சார். ராமன் சார், இது மாதிரி சமீபத்தில் KN நேரு அவர்கள் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வந்து ஒருமையில் அவாய்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து பேசியிருக்காரு. ஒரு கட்சியில் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து இன்னொரு கட்சியில் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து இந்த மாதிரி ஒருமையில் பேசுவதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது ஒரு பேச்சு என்பது ஒவ்வொரு தலைவர்களும் ஒரு ஹேபிட் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கலைஞர் அவர்கள் அந்த துண்டு போட்டால் அவருக்கு ஒரு ஸ்டைல், காலம் சென்ற பாண்டியன் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அவர் துண்டு போட்டால் ஒரு ஸ்டைல், வைகோ அவர்கள் ஒரு துண்டு போடுவது ஸ்டைல். அது மாதிரி விவசாய சங்க தலைவர்கள் போடுவது அந்த விவசாயிக்கான கட்டமைப்பில் போடுவாங்க. அதே போல் உரை என்பது ஒவ்வொருத்தரும் ஸ்டைலாக இருக்கும். அந்த வார்த்தைகளை பார்த்தீங்களா, அதாவது இப்போ அண்ணன் காமாட்சி நாயுடு பேசுறீங்களா, யார் அவர் புதுசாக யார்கிட்ட பேசுகிறோம், என்ன கண்ணு சௌக்கியமாக இருக்கீங்களா என்னது ஒரு உரிமையான ஒரு நிலைப்பாடு பேசுவாங்க. ஸோ அவருடைய ஹேபிட் இது. ஸோ நேரு அவர்கள் எப்பவுமே யாரை பார்த்தாலும் என்ன பார்த்தாலும் அந்த மாதிரி தான் இந்த ஒருமையில் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். பட் அதே நேரத்தில் வந்து அவர் வந்து ரொம்ப நெருங்கி பழகிட்டீங்கன்னா அந்த பேச்சு வந்து பெருசாக வந்து, அதாவது 10 ஆண்டுகளும் ஆல்ரெடி நீங்கள் பழக்கமான ஒரு நிலைப்பாடை உருவாக்குவாங்க. ஸோ அதை வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அப்படியே பேசுகிறார் என்பது வந்து நம்ம என்னுடைய பார்வையில் வந்து அதை பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இப்போது இல்லை சார், அது ஒரு மீடியாக்களில் வந்து ஒரு தலைவரை பற்றி பேசும்போது அந்த மாதிரி உரிமையில் பேசும்போது கண்டிப்பாக அது பிரச்சனைக்குரிய ஒரு. ஏற்கனவே நீங்கள் நேரு பேசக்கூடிய அத்தனை உரையும் நீங்கள் பாருங்கள், எல்லா ப்ரெஸ் மீட்டிங்கில் நீங்கள் எடுத்து பாருங்கள்,
எந்த அறிக்கை கொடுத்தாலும் சரி, ஒரு திட்டத்தை பண்ணாலும் சரி, அந்த திட்டத்தை பற்றி அது ஒரு கிண்டலாகவும் ஒரு நகைச்சுவாக தான் பேசுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஒரே ஊரில் 2 கத்தி இருக்குதாங்க. ஒன்று மகேஷ் பொய்யாமொழி, இன்னொன்று நேரு. இந்த நேரு அவர்களை பற்றி தமிழறிஞர் மணியன் சமீபத்தில் வீடியோ வெளிவிட்டார். பேட்டியில் என்ன சொன்னார்னா, கலைஞர் முதலமைச்சராகின்ற போது நேருவை கூப்பிட்டு, என்னையா மலைக்கோட்டை கோயிலை மட்டும் விட்டுக்கிட்டு மீது எல்லா இடத்தையும் மொத்தமாக ஆட்டை வாங்கிட்டியாப்பா, என்னப்பா அந்த மாதிரிலாம் பண்ணுறா என்ன சொன்னதாக செவி வழி செய்தின்னு சொல்லிட்டு தமிழறிஞர் மணியன் கூறினார். 2006 திமுக ஆட்சியில் இருக்கும்போது திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே யாராவது லேண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்களாம், அதை வந்து அங்கே திருச்சியில் உள்ள அந்த அமைச்சருக்கு தகவல் கொண்டு போகணும் உள்ள காலகட்டங்கள்லாம் இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து அவர் நகர்ப்புற அமைச்சராக இருக்கிறாரு. அதே நேரத்தில் வந்து 2006 கலைஞர் சிஎம்மாக இருக்கின்ற போது உள்ளாட்சித்துறை மொத்தமாக கொடுத்து மு.க. ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் அந்தஸ்தில் ஆக்குனாங்க. இப்போ வந்து துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்களை போடணும்னு நினைக்கிறாங்க. இந்த நிலைப்பாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஊரக வளர்ச்சித்துறை பெரியசாமி இருக்கார்ல, அண்ணன் அதாவது இந்த முறை உள்ளாட்சித்துறை 2ஆக பிரிச்சுட்டாங்க. கல்வித்துறை எப்படி பிரித்தாங்களோ, பொதுப்பணித்துறை எப்படி பிரித்தாங்களோ, அதே மாதிரி உள்ளாட்சித்துறை 2ஆக பிரித்து ஊரக வளர்ச்சித்துறை பெரியசாமி அவர்களுக்கும் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, மெட்ரோ வாட்டர், ரோட் போர்டு இதெல்லாம் வந்து நகர்ப்புற அமைச்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் என்ற பதவியை பெரியசாமி பதவி எடுத்து உதயநிதி ஸ்டாலின் கொடுத்து துணை முதலமைச்சர் கொடுக்கலாம்னு நிலைப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அன்பில் மகேஷ் அவருடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வேண்டாம், கலைஞர் எப்படி இப்போ முதலமைச்சர் இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு உள்ளாட்சித்துறை மொத்த நிர்வாகத்தை கொடுத்து துணை முதலமைச்சர் அந்தஸ்து கொடுத்தார்களோ, அதே போல் லோக்கல் பாடி நிர்வாகத்தை எல்லாமே உதயநிதி அவர்களுக்கு கொடுத்தால் தான் இந்த துறை அழகாக இயங்கும், 2026 பதவியேற்புக்கும் ஒரு நிலைப்பாடாக இருக்கும் என்று கலைஞருடைய பாலிசை அவங்க சொல்கிறாங்க. இப்போ திருச்சியில் அப்படி இருக்கும்போது மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அந்த டீம் அவங்க நடக்கிற நிகழ்ச்சியில் எல்லாமே எங்கேயுமே K100 பேர் எங்கேயும் போடுறது கிடையாது. திருச்சியில் வந்து 2 லாபி அங்கே போடுது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நேரு அவர்களா மகேஷ் பொய்யாமொழி அவர்களா என்ற நிலைப்பாடு பார்த்தீர்களே. ஆனால் இன்னைக்கு உள்ள நியூ ஜென்ரேஷன் புதிய தலைமுறைகளுக்குன்னு அரசியல் அங்கே பார்த்தால் எல்லோரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களில் ஆதரித்து தான் போகிறாங்க, பயணிக்கிறாங்க. அந்த உதயநிதி ஸ்டாலின் ஆதரித்து பயணம் பண்ணிக்கின்ற போது திருச்சியில் பார்த்தீங்கன்னா மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய ஆதரவு தலைமையில் தான் திமுகவினர் அங்கே உதயநிதி அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்றார். இதில் வந்து சில அரசியல் உள்ளே இருக்குது. இது நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியுமா சொல்லுங்கள். காரணம் என்ன, இது ஒவ்வொரு எல்லா கட்சியிலையும் அந்த உள் பாலிட்டிக்ஸ் உள்ளே இருக்க தான் செய்யுது. ஆகவே நேரு அவர்களுடைய வார்த்தை என்பது நீங்கள் சமீபத்தில் வந்து ஒரு சமீபத்தில் ஒரு டிஎஸ்பிக்கு பாட்டு நடத்துனாங்க. என்ன, இந்த எஸ்ஏ இருக்கும்போது எனக்கு பழக்கம் உண்டு, இவர் நினைச்சாரா என்னன்னு பண்ணலாம். அப்போ அது அர்த்தம் என்ன, நான் டிஎஸ்பி கையில் வச்சிருக்கிறேன், அவரை வச்சு யாரை வேணாலும் எந்த சட்டத்தை வேணாலும் நான் கைது பண்ணலான்னு ஒரு நிலைப்பாடு வந்து எவ்வளோ சர்ச்சை பேசினதுனால நேரு அவருடைய பல பேச்சுகள் பல முறை சர்ச்சையாக தான் நிலைப்பாடு உள்ளது. ஆகவே இந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை அவர் பேசியுள்ளது என்ற காரணம் என்னென்னா, அவருடைய பேச்சு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த பேச்சை நீங்கள் முறைப்படுறது அவர்கிட்ட விளக்கம் சொல்லலாம், அப்படி தான் கேட்பாரு. நான் அதெல்லாம் பெருசாக நினைக்கலன்னு சொல்லுவாங்க. ஆகவே இந்த கருத்துக்களை பற்றி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூட எதிர்கருத்துக்கள் சொல்லவில்லை என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே இது அவர் சொன்ன பிறகுதான் என்னுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம பயணிக்க முடியாத கருத்து. இன்னைக்குள்ள பொசிஷனில் நேரு அவர்கள் சொன்ன வார்த்தை அவருடைய சொந்த கருத்து, அவருடைய வார்த்தைகளும் அதுபடி தான் இருக்கும். ஓகே சார், பல்வேறு தகவல்களுக்கு மிகவும் தெளிவாக விளக்கம் அளிச்சிங்க. இருவருக்கும் மிக்க நன்றி சார்.